ஹாய், வெல்கம் பேக் டு நம்ம சேனல். ஸோ உள்ளே இருக்கவே முடியல, புழுக்கம் பயங்கரமாக அடிக்குது. சரின்னு சொல்லிட்டு இங்கே வாசலில் நின்றுட்டேன். வாசலில் நின்று ஃபஸ்ட்டு நாள் வாசலே நிற்க மாட்டேன் ரொம்ப நேரம். இன்றைக்கி தான் நிற்கிறேன், இன்றைக்கி தான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு கஸ்டமர் இப்போ எங்கள் ஏரியாக்காரங்க வீடியோ பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன், எடுத்துகிட்டு போனாங்க. பயங்கர க்யூட்டு, பயங்கர என்னையை பார்த்து அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பெண்டன்ட் அழகாக இருக்குன்னு சொன்னாங்க. இந்த பெண்டன்ட் ஆன்லைனில் போட்டு வாங்கினேன்னா இது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நல்லா இருக்கா, இது சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. இது என்னோடய நேம் காயு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஐப்ரோ எடுத்து முடிச்சுட்டு மணி 9 ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கமெண்ட் பாக்ஸ் நிறைய ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். என்ன ரீசன் பார்த்திங்கன்னா, என்னால் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண முடியல, சரிங்களா, சாரி. ஸோ லைக் மட்டும் இப்போதைக்கு போட்டு போங்க. கூடிய விரைவில் கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி விடுறேன், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ எல்லோரும் சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஸோ நாளைக்கு சண்டே. நம்மளை அப்படி பார்த்துட்டு போகிறாங்க. இன்றைக்கி கஸ்டமர் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பூ வச்சது உங்களுக்கு அழகாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சின்ன வயசில் எங்கள் வீட்டில் ரெட்டை ஜடை போட்டு இப்படி பூ வச்சு விடுவாங்க. ஸோ அது எனக்கு பார்த்து பழகிருச்சா, சரி இன்றைக்கி இப்படி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன். இது எங்கள் நாத்தனார் தோட்டத்துலேருந்து பூவை கொண்டாந்து கொடுத்துருந்தாங்க. சரிங்களா, எப்படி இருக்கேன்? நேற்றே கட்டி வைக்கலான்னு நினச்சேன், இன்னைக்கு கட்டி வச்சுருக்கேன். அப்புறம் இன்றைக்கி 3 கஸ்டமர் ஃபஸ்ட்டு இப்போ லாஸ்ட்டாக வந்தவங்க இதை வச்சுருக்க சூப்பராக இருக்குது, அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி வந்தவங்க என்ன டிஃப்ரெண்ட் தெரியுது, ஸ்லிம் ஆகிட்டே போகிறீங்க, அழகாகிட்டே போகிறீங்க அப்படின்னாங்க. ஸோ என்னோடய சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஹார்ட்லி வெல்கம், தேங்க்யூ என்னை இன்னுமே பாசிட்டிவாக வச்சுருக்கிறதுக்கு. ஸோ என்னோடய கஸ்டமரும் சரி, என்னை இன்னுமே எப்படி சொல்கிறது, லவ் அண்ட் சப்போர்ட் நிறைய கொடுக்குறீங்க. ஸோ எல்லோரும் எனக்கு தொடர்ந்து இப்படியே ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. மேலே நான் போய்கிட்டே இருக்கிறேன், சரிங்களா, அடித்து தூள் கலப்புறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த பூ வச்சுருக்கேன், நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட் நான் ஃபீல் பண்ணி நிறைய வீடியோ போட்டிருப்பேன். இப்போ கொஞ்சம் கஸ்டமர் என்னைய பூஸ்ட் அண்ட் எனர்ஜி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ஹாப்பியாக இருக்கேன். ஸோ காய்ஸ், இன்றைக்கி எப்படி சொல்கிறது, காலையிலேருந்து உடம்பு சரியில்லாதனால கொஞ்சம் அப்படியே இதாகிட்டேன். இப்போது பி ஹாப்பி. நான் எப்படி இருக்கேங்கிறது கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு குட்டீஸ் 2 குட்டீஸ் சேர்ந்து பயங்கரமாக பேசிட்டு கிடக்குறவங்கள்ட்ட. ஸோ எங்கள் வீட்டில் சிக்கன் குழம்பு, கோழி ஊர்லேருந்து கொண்டு வந்தோம்ல, அதை போட்டு குழம்பு வச்சிட்டேன். ஸோ இனிமேல் தான் போயிட்டு இட்லி ஊற்றணும். நல்லா காற்று வெளியே அடிக்குது, உள்ளே மட்டும் தான் காற்று இல்லை, காற்று வெளியெல்லாம் சூப்பராக அடிக்குது. எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க பார்க்குறாங்க, அந்த பொண்ணு என்னடா வாசலில் உட்காந்துக்குச்சு இன்னைக்கு அப்படின்னு. சரி, ஓகே காய்ஸ், இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதுக்காகவும் ஃபீல் பண்ணி நிறைய வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ ஒன்றும் இல்லை, சின்ன கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ ஒரு கஸ்டமர் வந்தங்காட்டி அதையும் மாறிடுச்சு. ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம், சரிங்களா. ஒருத்தர் நான் வீடியோ எடுத்துகிட்டு பார்த்துட்டே போகிறாரு. ஸோ நம்மளும் ஃபேமஸ் ஆகிட்டோங்கிற மாதிரி. ஸோ காய்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹாப்பியாக தான் இருக்கேன். கஸ்டமர் தான் எப்படி சொல்கிறது, என்னோடய அழுகையை துடைத்தி விடுவது கஸ்டமர் மட்டும்தான். இப்போதைக்கு ஓகே, நம்ம போயிட்டு நல்லா சாப்பிட்டு மாத்திரை போட்டு படுக்கிறேன். கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால காலையிலேருந்து வீடியோ போடல. ஓகே, டாட்டா, பாய் பாய், குட் நைட். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய். இப்படிக்கு உங்கள் காயத்ரி.